நீங்கள் இன்வைட் பண்ண இது பண்ணி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஹாய் ரைடர்ஸ், வணக்கம். அபிலாஷ்ங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். வெர்சஸ் X300ங்க, உங்களுக்கு தெரியும் கவாசக்கி, அதை பற்றி இன்ட்ரடக்ஷன் தேவைப்படாது, நல்லா ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. கவாசக்கி செக்மெண்ட்டுங்க, அட்வென்ச்சர் டூரர். ஸோ இந்த ரெண்டாவது விஷயம், இதை பற்றி ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேங்க. சின்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிராண்ட் பைக்ஸ் வச்சுருப்போங்க, ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கும். அந்த ஹெரிட்டேஜ் அந்த பிராண்டோட ஆரிஜினல் வச்சு தான் இருக்குதுங்க. பட் ஒரு சூப்பர் பைக் பிராண்ட் அதோட இந்தியாவில் ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குதுன்னா அது கவாசாக்கி வந்து தான். ஏன்னா இந்தியாவில் சூப்பர் பைக்குங்கிற கான்செப்டை முதல்ல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நிஞ்சா 250. ஸோ நம்ம இந்தியன் பைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காக ஒரு லான்ச் இருந்துச்சு 2009. தென் 2013 வேறு நிஞ்சா 300 லான்ச் பண்ணாங்க. நம்ம இப்போ அனுபவிக்கிற நிறைய டெக்னாலஜிஸ், ரைட் பை வயர் ஆகட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், ஏபிஎஸ் ஆகட்டும், நம்ம இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இம்போர்ட் பைக்கில் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது நிஞ்சா 300 வந்தது. ஸோ நிஞ்சா 300ஓட அடுத்த ஒரு அப்கிரேடாக நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டூரிங் செக்மெண்ட் தான் அப்கிரேட் பொசிஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட் அட்வென்ச்சரஸ் டூரிங் ஆர் அப்கிரேட் பொசிஷன் இருக்கிற டூரிங் செக்மெண்ட் பைக், அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட்டுன்னு இப்போ ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பைக்ஸும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேஸ்ட் ஆன் அவர் பர்பஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிட்டோம்னா எல்லா பைக்குமே ஸ்டாண்டர்ட்ங்கிற செக்மெண்ட்லாம் இருந்துச்சுங்க. அது ஆர்எக்ஸ் ஆகட்டும், இல்லை கேலிபர் ஆகட்டும், பாக்ஸர் ஆகட்டும், புல்லட் ஆகட்டும், எல்லாம் ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட் தான். தென் அந்த 2008, 9, 10 இந்த டைமில் தான் ஸ்போர்ட்ஸ் டூரிங், ஸ்போர்ட்ஸ் ஃபேரிங், நேக்கட். நம்ம எல்லாரும் பார்த்து முதல் நேக்கட் எதுங்க? எஃப்ஜி தான் இந்தியாவுக்கு. முதல் ஸ்போர்ட் பைக்குன்னா R15 CBR தான். ஸோ அதில் CBR ஸ்போர்ட் டூரர், R15 ஸ்போர்ட் ஃபேரிங் அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து நம்ம பிரித்து அதை அனுபவிக்க ஆரம்பித்தது இந்த 2009, 10, 11 அந்த கேட்டகரியில் தான். தென் அப்போ லான்ச் பண்ண எல்லா பைக்குமே ஹிட்டுங்க. தென் அதோட வெர்ஷன் 2ன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஃபேட் ஆஃப் ஆகும், ஒவ்வொரு மாடலும் ஃபேட் ஆஃப் ஆகிற விஷயம் தான். ஸோ ஃபேட் ஆஃப் ஆகும்போது வெர்ஷன் 2 மாற்றுறாங்க. எதுவுமே பழைய அந்த கொடுத்த மார்க்கெட்டை டச் பண்ணலை. தென் அப்போ லான்ச் பண்ண ஒரு 300 இப்போ வரைக்கும் மாற்றாமல் ஒரே மாடலில் போயிட்டு இருக்குதுன்னா நம்ம நிஞ்சா 300 ஒரு விஷயம் தான். காரணம் ஒரு இன்ஜின்கிற ஸ்கிரிப்ட் தான். ஸோ சேம் அதாவது பெட்லைனில் வந்திருக்கிற இந்த வெர்சஸ் 300 நிஞ்சா 300ஓட ஒரு அப்ரைட் செக்மெண்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ரோட் கண்டிஷனுக்கு வந்து நிறைய ஸ்போர்ட் பைக் வச்சுதான் இருக்குங்க. பட் அதுக்காக ஸ்பெஷலாக நம்ம கொஞ்சம் பாடியோட என்ட்ரன்ஸும் ஜாஸ்தி பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. டெய்லி பர்பஸ்க்கு பைக்கை மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்கன்னா முதுகுவலி தான் கடைசியில் மிச்சமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ரீராம் பிரதெல்லாம் இருக்கட்டுங்க, பைக்குக்காகவே ஜிம்முக்கு போகணுங்க. ஏன்னா அவருக்கு ஜட்டக்ஷனா. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த பொசிஷனே பார்த்தீங்கன்னா பிளாங்க் தான். 2 நிமிஷமே பிளாங்க் இருக்க முடியாது. இந்த பைக்கெல்லாம் பிளாங்க் தான் பொசிஷனே அவங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாடி என்ட்ரன்ஸ் ஜாஸ்தி பண்ணணும். டெய்லி பர்பஸ் ஆகட்டும், டூரிங் ஆகட்டும், மைலேஜ், அந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நம்ம ரோட் கண்டிஷனுக்குள்ள சஸ்பென்ஷன், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நிஞ்சாவோட அடுத்த ஒரு வேரியன்ட் வெர்சஸ் 300 இருக்குதுங்க. தென் இது ஃபுல்லாக டூரிங் வெஹிக்கிள் தாங்க. சிட்டி யூசேஜும் பண்ணிக்கலாம். ரொம்ப அக்ரெசிவான பவர் வேணும்னா நீங்கள் ஹையர் ஆர்பிஎம் தெரியும் உங்களுக்கு, 10,500 ஆர்பிஎத்தில் கியர் ஷிஃப்ட் பண்ணுங்கள், 190 ஸ்பீடு கிடைக்குதுங்க. நீங்கள் 3000 போங்க, ஹீட் இல்லாமல் சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் பைக்கு தான். ஸோ இந்த டெய்லி கம்யூட்டிங் பைக் கம் டூரர் செக்மெண்ட். அண்ட் இதை ரிவீல் பண்ணுறது கஸ்டமர்ஸ் ஆகிய நீங்கள் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட் ரிவீல் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கல் ஸ்பெக்காக மிஸ்டர் கார்மகல் சர்வீஸ் மேனேஜர் அவர் ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவாருங்க. ஸோ வாங்க